டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ. தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்று விசிக தலைவர் திருமாவளவனின் பேச்சு எதிர்க்கட்சிகளை தாண்டி சொந்த கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் மத்தியிலும் அதிருப்தியை ஏற்படுத்தி அரசியல் களத்திலும் புயலை கிளப்பியிருக்கிறது. குப்பையை அள்ளுகிறவர்களை அரசு பணியாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையில் நமக்கு மாற்று கருத்து இருக்கிறது. தோழர் திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பது சரியானதல்ல. வாங்கி கொண்டிருக்கும் சம்பளத்தை விட குறைவான ஊதியத்திற்கு தனியாருக்கு கீழ் வேலை பார்க்க வலுக்கட்டாயமாக நிர்பந்திக்கப்படும் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்ற திருமாவளவனின் பேச்சு யாருமே எதிர்பார்க்காத ஒன்றுதான். பணி நிரந்தரம் கோரி 13 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த தூய்மை பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். போராட்டம் நடத்தும் போதும் போலீசார் கைது செய்த போதும் கூட தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக பேசி வந்த திருமாவளவன் திடீரென பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் கோரிக்கைக்கு எதிராக பேசியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பணி நிரந்தரம் வேண்டும் என தூய்மை பணியாளர்களுடன் சேர்ந்து கோரிக்கை வைத்தாலும் அம்பேத்கர் பெரியார் வழியில் நின்று யோசிக்கும் போது பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்பதுதான் சரியானது என குண்டை தூக்கி போட்டார். ஏனென்றால் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து கடைசி வரைக்கும் குப்பை அள்ள வைக்கக்கூடாது என்ற திருமா அப்படி செய்வது குலத்தொழிலை ஊக்குவிப்பது போல ஆகிவிடும் எனவும் கூறி அதிர்ச்சி கொடுத்தார். குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டம். அந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து அதை செய்யக்கூடாது. மலம் அள்ளுபவனே மலம் அள்ளட்டும், சாக்கடையை சுத்தம் செய்கிறவனே சாக்கடையை சுத்தம் செய்யட்டும், குப்பையை அள்ளுகிறவனே குப்பையை அள்ளட்டும் என்கிற அந்த கருத்துக்கு இது வலு சேர்ப்பதாக இருக்கிறது. அரசு ஊழியர்கள் ஆக்குங்கள், பணி நிரந்தரம் செய்யுங்கள். ஒரு அம்பேத்கரின் மாணவனாக இருந்து பெரியாரின் பிள்ளையாக இருந்து இதை நாம் வலுவாக சொல்ல முடியாது. அரசு பணியாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையில் நமக்கு மாற்று கருத்து இருக்கிறது. சொல்ல போனால் அதை எதிர்த்து தான் நாம் பேச வேண்டும். தலித்துகள் செய்கிறார்கள், அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய். நாங்கள் தலித் இயக்கம். இதற்கு பெயர் கன்வென்ஷனல் திங்கிங். காலம் காலமாக இருக்கிற மரபு சார்ந்த சிந்தனை இது, அடிமை சார்ந்த சிந்தனை இது. விசிக தலைவர் திருமாவளவனின் பேச்சுக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் சொந்த கூட்டணி கட்சிகளே எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. இது குறித்து கூறிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், பணி நிரந்தரம் செய்தால்தான் அந்த குடும்பத்திற்கும் உயர்வு கிடைக்கும் என்றதோடு தற்போது பணியில் இருக்கும் ஊழியர்களை நிரந்தரம் செய்வதே சரியான தீர்வு எனவும் திருமாவளவனின் கருத்து ஏற்கத்தக்கது அல்ல எனவும் தெரிவித்தார். தோழர் திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பது சரியானதல்ல. ஏனென்று சொன்னால், இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு துப்புரவு பணியாளருடைய ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண், அவங்க அப்பா அம்மா 2 பேருமே துப்புரவு பணியாளர், நிரந்தர பணியாளர்களாக இருந்தாங்க. அதில் கிடைத்த வருமானத்தை வைத்து அந்த பெண்ணை படிக்க வைத்து PhD முனைவர் பட்டம் வரைக்கும் பெற்று கல்லூரி பேராசிரியராக இன்றைக்கு இருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தை பற்றி சொல்கிறேன். ஒருவேளை அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அந்த மாதிரி பணி நிரந்தரமான ஒரு பணியும் வருமானமும் இல்லாமல் போயிருந்தால் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பேராசிரியராக இன்றைக்கு பதவிக்கு வந்திருக்கிற இந்த பெண்ணும் இன்னொரு தூய்மை பணியாளராகத்தான் இருந்திருப்பார். இப்போது பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அது நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். அதன் மூலமாக சட்டப்பூர்வமான ஒரு பாதுகாப்பு என்பது அந்த தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுவது என்பதுதான் நியாயமானது. ஆகவே இவர்களுடைய கருத்து, தோழர் திருமாவளவன், தோழர் அதியமான் போன்றவர்களுடைய கருத்து என்பது ஏற்கத்தக்கதல்ல. இதே போல காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் திருமாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே பேசியிருக்கிறார். தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் தூய்மை பணியாளர்களை கூட்டுறவு முறையில் சேர்த்து நிர்வகிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். தூய்மை பணியாளருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய
வழிகாட்டுதலை கொண்டு வர வேண்டும். அவர்கள் தற்காலிக ஊழியர்களாக வைக்கக்கூடாது, நிரந்தரமாக்க வேண்டும், சரியான சம்பளம் கொடுக்க வேண்டும். இன்னும் அதற்கு ஒரு படி மேலே போய் கூட்டுறவு முறையில் யாரோ ஒரு ஒப்பந்ததாரருக்கு கொடுப்பதை விட கூட்டுறவு முறையில் கூட்டுறவு சங்கங்களை ஏற்படுத்தி அந்த சங்கங்கள் மூலமாக இவர்களை அங்கத்தினராக்கி அந்த ஒப்பந்தக்காரருக்கு கொடுக்கின்ற பணத்தை கூட்டுறவு சங்கத்தில் கொடுத்து அவர்களை பிரித்து எடுத்து சொல்ல வேண்டும். அவர்கள் தான் உரிமையாளர்கள். அந்த திட்டம் மிக வெற்றிகரமான திட்டமாக அமையும் என்று நான் சட்டப்பேரவையிலே பேசியிருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சரிடம் கூறியிருக்கிறேன். இதே போல பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் திருமாவளவன் பெயரை குறிப்பிடாமலேயே கண்டனம் தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என சில தலைவர்கள் புதிய யோசனை சொல்லி வருவதாக கூறிய அன்புமணி 12 நாட்களாக போராட்டம் நடத்தும் போது முன்வைக்கப்படாத இந்த யோசனை தற்போது முன்வைக்கப்படுவது தூய்மை பணியாளர்கள் மீது கட்டவிழ்க்கப்பட்ட அடக்குமுறையை பார்த்த மக்களின் கோபத்திலிருந்து அரசை காப்பாற்ற யோசனைகள் முன்வைக்கப்படுகின்றனவோ என்ற ஐயம் எழுவதை தவிர்க்க முடியவில்லை எனவும் சந்தேகம் கிளப்பி உள்ளார். 3 நாட்களுக்கு முன்பு கூட தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற திருமாவளவன் திடீரென அப்படியே மாற்று பார்வையில் அப்படியே எதிர்கோணத்தில் பேசியிருப்பது யோசிக்க வைத்திருக்கிறது. தற்போதைய நிலையில் குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும்தான் தூய்மை பணிகளை செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கையில் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரமாக்கும் பட்சத்தில் அனைத்து சமூகத்தினரும் அந்த பணியை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலம் தூய்மை பணியாளர்கள் வேலையை குறிப்பிட்ட சமூகத்தினருக்கான வேலையாக பார்க்கும் மனநிலைமை மாறும். அப்படி இருக்கையில் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்ற திருமாவின் பேச்சு தனியார் மயத்தை ஆதரிக்கும் வகையிலும் உள்ளதாக பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் இருந்து வரும் திருமாவளவன் பல விவகாரங்களில் திமுகவின் குரலாக ஒலிப்பதாக விமர்சனம் முன்வைக்கப்படும் நிலையில் அந்த விமர்சனத்திற்கு வலு சேர்க்கும் வகையில்தான் தூய்மை பணியாளர்கள் விவகாரத்திலும் திருமாவளவனின் நிலைப்பாடு இருக்கிறது. வலுவான கூட்டணி நீடிக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் தனது கொள்கையில் சமரசம் செய்து கொண்டு திருமாவளவன் எடுக்கும் நிலைப்பாடு அரசியல் களத்தில் அவரது பலத்தை வலுவிழக்க செய்யும் வகையில்தான் இருக்கிறது. தேர்தல் வரும் நேரத்தில் கூட்டணி தலைமையான திமுகவுக்கு ஆதரவாக பேசுவதாக நினைத்து திருமாவளவன் முன்வைக்கும் கருத்துகள் அவர் மீதான நம்பிக்கையை குறைத்து வாக்கு வங்கிக்கும் ஆபத்தை கொண்டு வரும் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.